friends, welcome to Lmtechs Technical and Technologies. இந்த செஷன்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா HTML பத்தி full and full டீடைலா தான் பார்க்க போறோம். ஓகேங்களா फ्रेंड्स? நம்ம சேனல்ல நியூ ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் ஆக போகுது. எதுக்காக அப்படினா இந்த HTML லாங்குவேஜ்காக. சோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இந்த செஷன்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த HTMLக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ HTML அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இத நாம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்காக நம்ம இத யூஸ் பண்றோம் फ्रेंड्स. சோ ஒரு பேஜ் வந்து எப்படிலாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத HTML இருக்க ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பேஜை கிரியேட் பண்ணலாம் फ्रेंड्स. அதாவது நம்ம கண்டென்ட் வந்து எப்படியெல்லாம் browserல ரன் ஆகணும் அப்படிங்கறத இந்த HTML இருக்க எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டை டிஸ்ப்ளே பண்ணலாம் फ्रेंड्स. நெக்ஸ்ட் ஒன் HTML ஓட ஹிஸ்டரி. 1991ல டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கறவங்க HTML ஓட 1.0 வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லேட்டரா இதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 1993ல HTML ஓட 1.0வை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லேட்டரா 1995ல HTML ஓட 2.0 வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 1997ல HTML ஓட 3.0 வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 1999ல HTML ஓட 4.0 வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெர்ஷனை வேர்ல்ட் வைட்ல எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க फ्रेंड्स. 2014ல HTML ஓட 5.0 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெர்ஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நியூவான அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா फ्रेंड्स? இதையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ HTML எலிமெண்ட் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். அதாவது எலிமெண்ட் அப்படிங்கிறது இந்த less than and greater than சிம்பிளுக்கு நடுவுல நம்ம என்ன டாக் யூஸ் பண்றோமோ அததான் எலிமெண்ட் அப்படினு சொல்லுவோம் फ्रेंड्स. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து டைட்டில்னு ஒரு டாக் யூஸ் பண்றேன். சோ இந்த less than and greater than சிம்பிளுக்கு நடுவுல டைட்டில் அப்படினு கொடுத்துட்டு எனக்கு என்ன கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த கண்டென்ட் நான் அந்த இடத்துல கொடுத்துட்டேன். சோ இப்போ நான் டைட்டில் டாக் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த டைட்டில் டாக் போட்டுட்டு ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்றேன் फ्रेंड्स. இதுலயே எனக்கு ஒரு 2 டைப் இருக்கு. என்ன அப்படினா பேர் டாக், இன்னொன்னு வந்து அன்பேர் டாக். பேர் டாக் அப்படினா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்கேன். அதாவது h1 அப்படினு யூஸ் பண்ணி எனக்கு என்ன கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த கண்டென்ட் நான் தந்திருக்கேன். சோ நான் அத ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணேன் அப்படினா இது வந்து பேர் டாக் फ्रेंड्स. அதுவே அன்பேர் டாக் அப்படினா ஜஸ்ட் நான் அத யூஸ் பண்ணா மட்டும் போதும். அத நான் வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற எந்த நீடும் கிடையாது फ्रेंड्स. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் டாக் அண்ட் இமேஜ் டாக். ஓகேங்க फ्रेंड्स, அப்கமிங் வீடியோல நம்ம HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, थैंक यू.